எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். லலிதா சகஸ்ரநாமம் முதல்ல பாடப்பெற்ற ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தலத்தின் பெயர் ஸ்ரீ லலிதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மேகநாதர் கோயில், திருமியச்சூர். இந்த கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, மாயவரத்துலேருந்து சுமார் 18 கிலோமீட்டர் உள்ளது பேரளம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திரும்பிச்சூர் போகலாம். பேரளத்துலேருந்து நிறைய பேருந்து வசதி இருக்குது, இல்லை ஆட்டோவில் கூட நீங்கள் அங்கே போயிடலாம். வாங்க இப்போ கோயிலை பற்றி பார்க்கலாம். தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 56வது தலம். தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 119வது தலம் இது. இது ஒரு சோழர்களால் கட்டப்பட்ட மாட கோயிலில் சேர்ந்த ஒரு கோயிலாகும். இங்கே ஸ்ரீ சதாசிவலிங்க பீடத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் நின்றபடி அகில உலகையும் ஆட்சி செய்கிறார் ஸ்ரீ லலிதாம்பிகை. உலகின் எல்லா இடங்களிலிருந்தும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து அவளை அனுதினமும் மனமுருகி பிரார்த்திப்பவர்கள் மிக மிக அதிகம். அதனை பாராயணம் செய்தாலே மன பாரமெல்லாம் போய்விடும். அப்பேற்பட்ட சக்தியும் சாநித்தியமும் கொண்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் உருவான இந்த தலம் திருமியச்சூர். இங்கு மூலவர் மேகநாதர் சுவாமி சுயம்புலிங்கமாக இருக்கிறாரு. சூரிய பகவான் தன் கரும நிறத்திலிருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையில் இத்தலம் மியச்சூர் என அழைக்கப்படுகிறது. ஸ்ரீசக்கரநாயகி மூலவர் மேகநாதர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி அருள்கிறார். அம்மன் லலிதாம்பிகை, இவளுக்கு சவுந்தரநாயகி என்ற திருநாமமும் இருக்கு. இவள் ஸ்ரீசக்கர பீடத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காள். அபய வரத ஹஸ்த முத்திரையுடன் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அருளாட்சி செய்கிறாள். வலது காலை மடித்த அம்பிகையை காண்பது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த போல இருக்கவங்களுக்கு சக்தி அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. கோயிலோட வரலாறு அதை நான் என்னுடைய இணையதளத்தில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கையும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த கோயிலோட வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே கிளியோடு இருக்கிற துர்க்கை ரொம்ப பிரசித்தி பெற்றது. மதுரையில் மீனாட்சிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் கிளி இருக்கும். அது கூட அலங்காரத்துக்காக செய்து வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே துர்க்கை சிலையில் கிளி அமைஞ்சிருக்கிறது சில கோயில்களாக தான் இருக்கும். அதில் இந்த கோயிலும் உண்டு. சுகம் என்றால் கிளி. இவள் மகிஷாசுரன் மீது நின்றாலும் சாந்த சுரூபியாக திகழ்கிறாள். இந்த கிளி பக்தரின் கோரிக்கையை துர்க்கை மூலமாக லலிதாம்பிகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்குமா. இன்றும் கூட தினமும் மாலை வேளையில் மட்டும் ஒரு கிளி துர்க்கை சன்னதியில் இருந்து லலிதாம்பிகை சன்னதிக்கு சென்று வருவதை நம்ம காணலாம். ஹயக்கிரர் இவர் அகத்திய முனிவருக்காக லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமையை பற்றி விவரித்தார். இதை கேட்ட அகத்தியர் லலிதா சகஸ்ரநாமத்தை எத்தலத்தில் கூறினால் முழு பலன் கிடைக்கும் என கேட்டார். அதற்கு ஹயக்கிரீவர் பூலோகத்தில் அம்பாள் வீட்டிற்கும் இடத்துக்கு சென்று சொன்னால் பூரண பலன் கிடைக்கும் என்றார். அகத்தியர் தன் மனைவி லோகமுத்திரையுடன் திருமியச்சூர் சென்று லலிதாம்பிகையை தரிசித்து லலிதா சகஸ்ரநாமம் சொன்னார். அம்பாள் மகிழ்ந்து அத்தம்பதிகளுக்கு நவரத்தினங்களாக தரிசனம் தந்தாள். அப்போது அகத்தியர் லலிதா நவரத்தின மாலை என்னும் ஸ்தோத்திரத்தை இந்த தலத்தில் பாடினார். இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவார பாடல் பெற்ற 2 தலங்கள் 2 கோயில்கள் ஒரே தலத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இக்கோயிலில் 2 சிவன் சன்னதி இருக்குது. இங்கே லிங்க வடிவில் சிவன் காட்சி தருகிறார். ராஜகோபுரத்துக்கு நேர் உள்ள சன்னதியில் உள்ள சிவன் திருஞான சம்பந்தரும், வடக்கு பிரகாரத்தில் உள்ள இளங்கோவில் சிவனை அப்பரும் பாடியிருக்கிறார். இளங்கோவில் சன்னிதானத்தில் உள்ள இறைவனின் திருநாமம் சகல புவனேஸ்வரர். இவர் மேகலாம்பலுடன் அருள் செய்கிறார். இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் கொலுசு காணிக்கை. இது ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்குள்ள லலிதாம்பிகை சகல ஆபரணங்களையும் அணிந்து பட்டத்தரசியாக ஜொலித்தாலும் காலில் கொலுசு அணியாமல் அலங்காரம் செய்து வந்தனர். ஒருமுறை அம்பாளின் பக்தி ஒருவரின் கனவில் அம்பாளுக்கு கொலுசு மாட்டுவது போன்ற காட்சி வந்ததாம். அதன்படி பக்தர் அம்பாளுக்கு கொலுசு செய்து அணிவித்தார். தற்போது பக்தர் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமண தடை நீங்கவும் கல்வி சிறந்து விளங்கவும் கொலுசு காணிக்கை செலுத்துகிறாங்க. இந்த கோயிலில் ஒரு சிற்பம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷேர் பண்ணி. க்ஷேத்திர புராணேஸ்வர சிற்பம் மிகவும் அற்புதமான ஒரு சிற்பம், மிக அழகான ஒரு சிற்பம். அந்த சிற்பத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறேன்.
சாபத்தின் கடுமையால் சீக்கிரம் விமோசனம் வேண்டி சூரியன் அலறிய குரல் ஏகாந்தமாய் இருந்த அம்பாளுக்கு பாதிப்பை உண்டாக்கியது. அதனால் கோபமடைந்து சூரியனை சபிக்க திரும்புகிறாங்க. சுவாமி அதாவது ஈஸ்வரன் அம்பாளின் முகவாயை பிடித்து, நான் ஏற்கனவே கொடுத்த சாபத்தினால இவ்வுலகம் மிகவும் பாதிக்கப்பட்டுவிட்டது, நீயும் சபிக்காதே என்றார். இதில் உள்ள அம்மனின் முகத்தை வலதுபுறத்திலிருந்து பார்த்தா கோபமாக இருக்கிறது போலவும், இடதுபுறத்திலிருந்து பார்த்தா சாந்தமாக இருக்கிறது போலவும் தெரியும். மிக அற்புதமான ஒரு சிலை அமைப்பு. அந்த சிலையை வடித்தவங்க எவ்வளோ நுணுக்கமாக வடிச்சிருப்பாங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கோச்சடியான் சோழன் யானை ஏற முடியாத வகையில் 70க்கும் மேற்பட்ட மாடக்கோயில் கட்டினா அதில் இக்கோயில் ஒன்றாகும். சோழர் கால கற்கோயில்களில் காணப்படும் சிற்பம் வேலைப்பாடுகள் அழகை இக்கோயிலையும் நம்ம காணலாம். இக்கோயில் விமானம் கஜபிருஷ்ட விமானத்தை சேர்ந்தது. அதில் 3 கலசத்துடன் காணப்படுகிறது. இங்குள்ள சண்டிகேஸ்வரர் 4 முகத்துடன் அருள்வாகிறார். பிரகாரத்துக்கு 2 கருவறை விமானங்களுக்கு மத்தியில் இருந்து பார்த்தா பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய மும்மூர்த்தியும் தரிசிக்கலாம் நம்ம. அப்புறம் அன்னப்பாவாடை மகா நைவேத்தியம் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிவேத்தியம். அன்னப்பாவாடை என்னும் இந்த நைவேத்தியத்தில் 50 கிலோ சக்கரை பொங்கல், 50 கிலோ புளியோதரை மற்றும் 50 கிலோ தயிர் சாதம் படைக்கப்படும். மற்றும் பஞ்சபட்சணங்களான அதிரசம், முறுக்கு, லட்டு, வடை, பாயாசம் போன்றவற்றையும் இளநீர், பழங்கள் படைக்கப்படும். சக்கரை பொங்கலில் நெய் ஊற்றி நெய்க்குளம் உருவாக்கி அதில் அம்மனின் பிம்பத்தை விழ வைத்து தரிசனம் செய்து வைக்கப்படும். இந்த அற்புத காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு கழிப்பாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த நைவேத்தியம். இவ்வளோ பெருமைமிக்க இந்த தலத்தை இவ்வளோ லலிதா சகஸ்ரநாமம் பாடப்பெற்ற முதல் தலமான இந்த தலத்தில் அழகிய வேலைப்பாடு, சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள இந்த தலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு போய் பாருங்கள். மிக அற்புதமான ஒரு தலம், மிக சிறப்பான ஒரு தலம். நான் இப்போ இந்த சில வாரங்களாக போடுற எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற கோயில்கள் தான். நீங்கள் போய் ஒரு கோயில் மட்டும் பார்க்காம தொடர்ந்து அப்படியே பக்கத்து விசாரித்து இல்லை என்னுடைய வீடியோக்களை பார்த்து நீங்கள் அது போய் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறு தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.